ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். நான் மாடி தோட்டம் ரொம்ப ஆர்வத்தில் தொடங்கிட்டு இப்போ சின்ன சின்ன நிறைய வேலைகள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன தவறுகள் பெரிய தவறுகள்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறக்காண்டி மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். டிப்ஸோ ஒரு அட்வைஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காம யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள். நம்ம மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும் ரொம்ப ஆர்வத்தில் நம்ம வந்து க்ரோ பேக்லாம் வாங்கி வச்சிரும். ஆனால் நாளாக அதோடைய ரொம்ப மாற்ற முடியல. அது பெரிய வேலையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான்லாம் கத்திரிக்காய் செடி போட்டு இங்கே பாருங்கள் அது க்ளீன் பண்ணுறதுக்காண்டி நான் எடுத்தேன், பிஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு. ஆனால் செடியெல்லாம் அருமையாக இருக்குது, கத்திரிக்காயெலாம் வந்திருக்கு. இதை நான் எப்படி மாற்ற போகிறேன்னு எனக்கே தெரியலை. ஏன்னா எப்பயுமே ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு 15 நாள் இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறமாவது நான் மாடியை வந்து க்ளீன் பண்ணிடுவேன் நகட்டி வச்சு. இப்போ அது வந்து பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு வந்து க்ரோ பேக்கில் இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் இந்த செடி நான் வாங்கினதுலேருந்து அந்த ஷார்ட்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பூ வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் வச்சுருந்தது க்ரோ பேக்கில் இருக்கிறதுனால அதோட அமைப்பே வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் எல்லாமே தொட்டிக்கு மாற்றுறது, வாளியெல்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் வாளி அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். க்ரோ பேக்கில் வாங்கி வைக்கிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணியே வாங்குங்க. சின்னதாக ஆரம்பிக்கும் போதே வேறு எதுலையாவது ட்ரை பண்ணுங்கள். இல்லையா கொஞ்சம் ஏதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. இந்த செடியை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, அருமையாக வளர்ந்துருக்காங்க. ஆனால் நான் பண்ண ஒரே ஒரு வேலை மட்டும்தான் தப்பாக போச்சு. இந்த செடியெல்லாம் பாருங்களேன், செம்பருத்தி வளர்ந்து அழகாக வேர் விட்டு அழகாக இருக்காங்க. ஆனால் க்ரோ பேக்கை பாரு, சாஞ்சு போயிருக்காங்க. கீழே ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கேன். இதை நகட்டி என்னால் கூட்டவும் முடியாது, க்ளீன் பண்ணவும் முடியாமல் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செம்பருத்தி வைக்கிறவங்களாம் நல்ல ஒரு பக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது இல்லையாவது வச்சுருங்க. அதில் வச்சா தான் செம்பருத்தி. இந்த க்ரோ பேக்குக்கு எப்படின்னா சின்ன சின்ன செடி வைக்க தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த க்ரோ பேக்குக்கு வந்து பெரிய மரமாகவும் இந்த செம்பருத்தியாகவே வச்சிடாதீங்க. இதில் பக்கெட்டில் நான் வச்சுருக்கேன். இது அழகாக ஈஸியாக நகட்டிடுவேன். ஆனால் க்ரோ பேக்கு தான் எனக்கு எல்லா விஷயத்துலேயும் தப்பாக தெரியுது. இந்த செடியெல்லாம் பாருங்கள், பக்கெட்டாக இருக்கும் போது நகட்டிடலாம். இந்த செடிக்கு வந்து க்ரோ பேக்கு ரொம்ப அமுங்கி போய் ஸ்டாண்ட்லேயே ஒரு மாதிரியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் செடி வாங்க. நம்ம ஆள்கள்லாம் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. சச்சின் வேற இடையில உட்காந்துருப்பார் பாருங்க, அவரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். சாப்பிட்றது செடிக்கு பின்னாடி உட்காந்துருக்கு. சச்சினு, சரி நம்மளுடைய மாடி தோட்டத்தை பாருங்கள் நீங்கள். இது எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன். எல்லாத்தையும் மாற்றணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். செடி ரொம்ப அருமையாக இருக்குது, வளர்ந்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே பூவெலாம் வச்சுருப்பாங்க, எதுலேயுமே ஒரு குறைகள் இருக்காது. இந்த செடியை பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் அவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்காங்க. இந்த செம்பருத்தி சொல்லவே வேணாம், மஞ்சள் கலர் செம்பருத்தி ரொம்ப அருமையாக இருப்பாங்க. அடுத்தடுத்த பூலாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் க்ரோ பேக்கை பாருங்கள், ரொம்ப மோசமாக சாஞ்சு போய் கிடக்குறாங்க. இந்த இதுலாம் பாருங்கள், நல்ல கத்திரிக்காயெல்லாம் வந்துருச்சு. ஆனால் நான் பக்கெட்டில் வச்சுருக்கனால இந்த இது நீட்டாக இருக்காங்க. இந்த நகட்டி வச்சாலும் அந்தளவுக்கு உடைய மாட்டேங்குது, அழகாக கூட்டிடலாம். இந்த ரோஸ் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும், அழகான ரோஸாக இருக்கும். ஆனால் க்ரோ பேக்குனால என்னால் நகட்டவும் முடியல, அது ஒரு க்ளீன் பண்ணவும் முடியாத நிலைமையில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே மாடி தோட்டம் வைக்கும் போது சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் வந்து க்ரோ பேக் வச்சுக்கிறோங்க. மற்ற எல்லாத்துக்குமே பக்கெட், அதாவது செம்பருத்தி செடிக்கெல்லாம் பக்கெட், இந்த மாதிரி பிளாஸ்டிக் உள்ளது ஐட்டங்களை யூஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம ஆள் எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க. கீழே ஒருத்தர் வந்து சச்சின் படுத்து தூங்கிட்டு இருக்கார். இப்போ தான் நிமிந்து பார்க்குறார். நான் கூப்பிட்றேன்.